ஃபைன் சாச்சி வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஒன்றுக்குள்ள இன்னைக்கு போக போகிறேன். அதாவது இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அதாவது சோஷியல் மீடியான்னு சொல்லிக்க நாங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், மற்றது அதை விட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ஸ் இப்படி பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்படியான சோஷியல் மீடியாவில் எங்களோட பொருட்களை விற்பனை செய்கிறது தான் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட். ஸோ அதை நாங்கள் மார்க்கெட் பண்ண போகிற ஒரு விஷயத்த, ஒரு ப்ராடக்டை என்னும்போது நாங்கள் எந்த விஷயத்த மார்க்கெட் பண்ண போகிறோமோ அதுக்கு நாங்கள் ஒரு பிளான் க்ரியேட் பண்ணுவோம். அந்த பிளானின் படி நாங்கள் மார்க்கெட் பண்ணுறது மூலம் தான் நாங்கள் என்ன செய்யலாம், வியூவர்ஸுக்கு எங்களோட ப்ராடக்ட் ரீச் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு எதை ஃபாலோ பண்ணணும் என்றது, அதுக்கு எப்படி இந்த ChatGPT எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பிளான் எங்களுக்கு க்ரியேட் பண்ணி தருது. ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நாங்கள் இந்த ChatGPTயை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். ChatGPTயை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் chat.openai.comக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு வியூவர் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை செய்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷனோட கிரியேட் பண்ணணும். அதாவது கூகுளுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷனோட பேர் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா APRN சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. AIPRN for ChatGPT. இதுக்கு ஒரு கூகுள் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் AIPRM சர்ச் பண்ணிட்டு, இல்லாட்டி நீங்கள் AIPRM for ChatGPT சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் முதலாவது சர்ச் ரிசல்ட்டில் ஃபைண்ட் பண்ண போகிறது தான். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் உங்களோட கூகுள் க்ரோமில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது. எல்லா எக்ஸ்டென்ஷன் தானே. இப்போ நான் இதில் ஆட் டு க்ரோம் கொடுத்தேன்னா இந்த கூகுள் க்ரோமில் இந்த எக்ஸ்டென்ஷன் எனக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை நாங்கள் ஆட் பண்ணிட மட்டும் சொன்னால் தான் நாங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் அதை இந்த கூகுள் க்ரோமில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எக்ஸ்டென்ஷன் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் ChatGPTக்குள்ளே போகிறேன். இப்போ எனக்கு கேட்குது, ChatGPTயில் ஆட்டோவாகவே அது ரீகனெக்ட் ஆகி கேட்குது எனக்கு ஆப்ஷன். அண்ட் நான் இப்போ ஆட் பண்ணினா AIPRM இந்த எக்ஸ்டென்ஷனை இந்த ChatGPTயோட இணைக்கிறதுக்கு கேட்குது. எனக்கு அதுக்காண்டி தான் நான் க்ரியேட் பண்ணினேன். அப்போ நான் கண்டினியூ அந்த ஆப்ஷனை கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் வித் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி கொள்வீங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ நான் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும். எஸ் இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கொள்ளலாம். இதில் கொடுக்குறதுல இஷ்யூ கனெக்ட் பண்ணுறதுல இஷ்யூ ஸோ நான் திருப்ப கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் இதை கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நான் கண்டினியூ கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு வெரிஃபிகேஷன் இமெயில் ஒன்று வந்திருக்கேன். ஸோ இந்த இமெயிலை நான் செக் பண்ணணும். ஸோ அந்த இமெயிலை செக் பண்ணி வெரிஃபை பண்ண அப்புறம் தான் நான் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அதால் நான் அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் லிங்க்கில் கிளிக் பண்ண போகிறேன். அதுக்காண்டி நான் என்னோட ஜிமெயில் இன்பாக்ஸ் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு வந்திருக்கு வெரிஃபிகேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாக்இன் பண்ணுறது. ஸோ அந்த லிங்க் போல தான் நீங்கள் கனெக்ட் OpenAI அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும் ப்ரோசஸ் ஆக. இப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர்ஸ் வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ChatGPT நீங்கள் கனெக்ட் பண்ணினோம். உங்களோட ChatGPT
வியூ டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி காட்டும் உங்களுக்கு. அதாவது யூஐயை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தெரியும். இது கனெக்ட் ஆகிடுது. ஏஐபிஆர்எம் ChatGPT ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்னா டாபிக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் பாக்ஸ் இருக்குது, அதாவது ட்ராப் பாக்ஸ். அதில் நீங்கள் வந்து எது ரிலேட்டடான டாப்பிக்கை சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை சர்ச் பண்ணி மார்க்கெட்டிங் செய்து கொள்ளலாம். இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான டாபிக் எடுக்க போகிறேன்னு சொன்னால் அந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டி வரும். நீங்கள் இந்த ஆக்டிவிட்டிலையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரிசர்ச் ரிலேட்டடாக, ரைட்டிங்காக, வெப் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங்கான சப் கேட்டகரி சூஸ் பண்ணலாம். அண்ட் பிறகு நீங்கள் வந்து அந்த விஷயம், அதாவது உங்களோட பிளான் வந்து எப்படியான கேட்டகரியாக இருக்கணும், ட்ரெண்டிங்காக இருக்கணுமா, இல்லாட்டி வியூஸ் கூடவாக இருக்கணுமா, லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக இருக்கணும், அந்த கேட்டகரியில் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து டாப் வாட்ஸ் ட்ரெண்டிங்ன்றதை சூஸ் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது ChatGPT வெர்ஷன் மாடல், லேட்டஸ்ட் வெர்ஷன் மாடல் ப்ரௌசிங்கை நான் கொடுக்கலாம். இல்லாட்டிக்கு இதை நீங்கள் வந்து ஒன்றுமே என்னோட ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம விட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு சஜஷன்ஸ் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் பர்டிகுலராக மார்க்கெட்டிங்கில் ஒரு டாபிக் வேணுமென்னா இதில் நீங்கள் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக்குன்னு சம்திங் ஏதாவது சர்ச் பண்ணால் ஃபேஸ்புக் ரிலேட்டட் வரும், அதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டாபிக் இருக்குது. மார்க்கெட்டிங் பிளானுக்கு 30 டேஸில் சோஷியல் மீடியா கண்டென்ட் கேலண்டர் அப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஃபர்ஸ்ட் அப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் மெசேஜிங் ரீரைட்டர் அப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் ஆட்டை வந்து காப்பி பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இப்படியான நிறைய ஐடியாஸ் பிளானை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து நார்மலாக ஃபேஸ்புக் இல்லாமல் வேறு ஒரு ஐடியா எடுக்க போகிறேன்னா இப்போ நான் இதிலே பார்த்துட்டு போகிற எனக்கு தேவையானது, எனக்கு சூட்டபிள், எனக்கு என்ன தேவையோ அதை நான் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்க்க போகிறீங்கன்னா நெக்ஸ்ட்டை கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வியூ ஆகிக்கொண்டு இப்போ பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் ரிலேட்டடாக செய்ய போகிறீங்க, தேர்ட்டிக்கு 20 லிங்க்டின் கால் ஐடியாஸ் உங்களுக்கு தேவை. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையானது நீங்கள் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா இதை கிளிக் பண்ணி, இமெயில் ஜாப் அப்ளிகேஷன் கவர் லெட்டர் வேணும்னா அதை நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் கிரியேட் ஆட்ஸ் ஃபார் சோஷியல் மீடியாவை நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் இதை செய்து காட்ட போகிறேன் டெமோன்றதால நான் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ஆட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணினேன்டா உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லேபிள் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன செய்யணும், டாபிக் ஆட் ஷுட் பி அபவுட், என்னத்தை பற்றிய அட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும்ன்றது உங்களுக்கு இதில் தந்து. ஸோ என்ன டாபிக் உங்களுக்கு தேவை, ஐ வாண்ட், இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன டாபிக் வேணுமெண்ட், ஐ வாண்ட் டு புட் advertisement for I want to put advertisement for my YouTube channel, knowledge find IT. It is an educational channel. இப்போ என்ன செய்ய போறேன்னா, இப்போ நான் இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணுமானும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு என்ன மாதிரி பொயட்டிக்காக வேணுமா, இல்லை நார்மல் டிஃபால்ட்டாக வேணுமா, இப்படியான விஷயங்களை நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் டோன் வந்து இமோஷனலாக இருக்கணுமா, என்ன மாதிரின்னு அந்த உங்களோட ஃபேஸ் ரைட்டிங் ஸ்டைல் டோனையும் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நான் இதை வந்து சென்ட் மெசேஜ் போட்டு அதாவது ஆன்சர்ஸை பார்ப்போம், அதாவது எனக்கு பர்டிகுலராக வருதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு வந்திருக்கு கிரியேட்டட் Ariporim கிரியேட்டட் சோஷியல் மீடியா ஆர்ட்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கு டைட்டில் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான் வருது. அதாவது நீங்கள் ஒரு 30 நாளைக்கு நீங்கள் ஆட் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த 30 நாளுக்கும் என்ன டைட்டிலில் நீங்கள் ஆட் கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷன், இப்படியான விஷயங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஆட் கொடுக்கறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அதாவது மார்க்கெட்டிங்கை நீங்கள் இதிலே செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அது உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்குது.
இப்போ நான் வந்து மார்க்கெட்டிங் இல்லாமல் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டட் செய்ய போகிறேன்னா அதை நான் இதில் பிக் பண்ணுவேன். பிக் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஆக்டிவிட்டிலேயும் நீங்கள் அதில் வேர்ஷன்ஸ் இருக்குது. வெப் டெவலப்மெண்ட்டா, பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டா, வெப் டெவலப்மெண்ட் சர்ச் பண்ணுறா அது ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த போர்ஷனில் தேடிக்கொள்ள ஆங்குலர் கம்போனன்ட் ஜெனரேட்டர்ன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆங்குலர் கம்போனன்ட் ஜெனரேட்டரில் என்ன தேவையோ அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஃபோரமாக இருக்கும். ChatGPT தான். ChatGPTயில் நாங்கள் அது யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் செய்யலாம், உங்களுக்குரிய நாலேஜை ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு நல்ல ஃபாரம் இருக்குன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது மூலம் தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ நீங்கள் ChatGPT மாதிரி அதில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஜெனரேட் பண்ணுறது இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுற ஒன்று DALL-E_. இதுவும் ஒரு ஓப்பன் ஏஐட ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணி லாக்இன் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ரியலிஸ்டிக்கான இமேஜை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ட்ரை DALL-E-ன்றதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ மார்க்கெட்டிங் கான்செப்டை வந்து நீங்கள் இந்த AI PRMலையும் ChatGPT உதவியோடு எடுத்துகிட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட அதாவது நீங்கள் விஷயத்தை கொடுத்து அதை ஜெனரேட் பண்ணு. இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு a girl with logo that is knowledge find IT. இப்போ நான் ஜெனரேட் வந்து கொடுத்தா எனக்கு இங்கே வந்து என்ன செய்யணும், ஜெனரேட் ஆக வேணும். இப்போ நான் ஃப்ளவர் அண்டதை கொடுக்குறேன். லோகோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாமல் சம்டைம்ஸ் இருக்கு. டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ a girl with flower, red color, and her jasmine flower. அதாவது வந்து இங்கே சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அது பிக் ஆகாமல் இருக்கும். அதால் நான் ChatGPT உதவியோடு நான் வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று எடுக்கிறேன், இமேஜ் கண்டென்ட் ஒன்று எடுக்கிறேன். அப்போ தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன். Image description having flower. ஸோ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு DALL-E-ல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் ஜெனரேட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் வந்து இந்த நீங்கள் கொடுக்குறது வந்து ஜெனரேட் பண்ண முடியாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் என்ன செய்யலாம், அப்லோட் பண்ணலாம் இமேஜை. அண்ட் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா அந்த இமேஜையை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஒரு இமேஜை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுத்து நீங்கள் அந்த இமேஜ் ஆயில் பெயிண்ட் ஆக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஸ்கிரிப்ட் க்ராப்பிங் ஆக்கிட்டு இப்போ நீங்கள் இதை வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு ஏஐ பேஸ்டான அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் கண்டென்ட்டை வந்து என்ன செய்யலாம், அங்கேருந்து எடுக்கலாம்னு சொன்னால் ChatGPT-லேருந்து எடுத்துட்டு மார்க்கெட்டிங் பிளானை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் DALL-E-ல வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பிளானை எடிட் பண்ணி உங்களோட வேலையை குயிக்காக முடிச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ இன்றைக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை வந்து ChatGPTல கூகுள் எக்ஸ்டென்ஷன் ஏஐபிஆர்எம் யூஸ் பண்ணி செய்யுதுன்னு பார்த்தேன். நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் ஐடியாவை எடுத்துட்டு எப்படி நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு பார்த்தா டால்_ஈல போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இமேஜ் ஆட்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவை இன்றைக்கி நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் என்னோட டாப்பிக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் நாலேஜ் ஃபைண்ட் ஐடியோட இணைந்திருந்ததுக்கு நன்றி. Thank you. Bye.